அனைவரும் வணக்கம். நான் உங்கள் வாசிராஜ் பேசுகின்றேன். சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ் மாநில தலைவர் தோழரும் எனது ஆறு நண்பருமான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார். வெட்டி கொல்லப்பட்ட தொகுதி பார்த்தீங்கன்னா நீ தமிழகத்தோட முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட தொகுதி. அந்த தொகுதியில் தான் வெட்டி கொண்டிருக்காங்க. அந்த வெட்டி கொல்லப்பட்ட வழக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த அண்ணன் வேல்முருகன், அதன் தலைவர் அண்ணாமலை அவர்கள், தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் தினகரன் அவர்கள், அதிமுக தலைவர்கள், அடுத்து புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள், இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள், அடுத்ததாக நமது அமைப்பான புதிய பாரதம் அமைப்பும் சிபிஐ விசாரணைக்கு கோரியிருந்தது. சிபிஐ விசாரணை வேண்டாம், தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கட்டும் சொல்லி போட்டு நம்ம காங்கிரஸ் கட்சி தலைவர், தமிழக தலைவர் செல்வர் பிள்ளை அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா சிபிஐ விசாரணை வேண்டாம், தமிழக காவல்துறை விசாரிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திமுகவும் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா சிபிஐ எதுக்கு, நம்ம தமிழ்நாடு போலீஸே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அண்ணன் அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்லிடுறாங்க கேட்டிங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு வருவது ஒரு பேஷனாகி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அவரோட கருத்துக்கே வரேன். கொலை நடந்தது பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொகுதி. அங்கே வெட்டி கொல்லப்பட்ட ஒரு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அதே லிமிட்டில் உள்ள காவல் நிலையத்தில் ஆஜராகிறாங்க. எப்படி ஆஜராகிறாங்க? கொலை செய்யப்பட்டது சாதாரண ஆள் இல்லை. அவர் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர், தேசிய அளவிலான அந்த அமைப்பு இருக்குது. அந்த கட்சி தலைவர் வெட்டி கொல்லப்பட்ட பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு பக்கத்தில் தான் காவல் நிலையமும் இருக்குது. அப்படி எல்லாமே பக்கத்தில் இருக்கும்போது ஒரு தலைவரை வெட்டி கொள்றாங்க அப்படின்னா யாரோட தூண்டுதல் அடிப்படையில் வெட்டி கொண்டாங்க அப்படிதான் நம்ம கேள்வி. அதில் காவல்துறை பார்த்தீங்கன்னா வெட்டி கொண்டுட்டு போயிட்டு அதை கத்தி எடுத்து ஆற்காடு சுரேஷ் சமாதியில் வச்சு அஞ்சலி செலுத்தினாங்க. அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக வழக்க ஜோடிக்காங்க. வெட்டி கொல்லப்பட்டு காவல் நிலையத்தில் சதம் அடைஞ்ச சட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு துளி ரத்தம் கூட இல்லை. தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர் வெட்டப்பட்ட அந்த வீடியோவில் பார்த்தேன். அவர் தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா காலை வெட்டியிருக்காங்க, அந்த பாதத்தை வெட்டியிருக்காங்க, பாதம் துண்டாக இருக்குது. அடுத்து தடுத்ததுக்கு அது போல் இடது கைட்டு விரல் துண்டாக இருக்குது. வலது கைட்டு தடுத்து வலது ஃபுல்லாக வெட்டி சிதைச்சிருக்காங்க. ஒரு 4-5 வெட்டு தலையில் கரெக்டாக வெட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட உள்ளவங்களும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா 10 வினாடியில் எல்லாமே வெட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்றாரு. அப்போது 10 வினாடின்றாங்க, ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெட்டிட்டு தப்பிக்க முடியுது அப்படின்னா அப்போ இவங்களாம் வந்துட்டு ஒரு கூலிப்படையை சேர்ந்தவங்களாக தான் இருக்க முடியும். எல்லாம் தெளிவான வெட்டுக்கள், அவர் குலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறத மையமாக வச்சு வெட்டி கொண்டிருக்காங்க. இவங்க திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அண்ணாமலைக்கு வந்துட்டு ஆருத்ரா கோல்டு மோசடியில் பங்கு இருக்குது. அந்த ஆருத்ரா அரசு வந்துட்டு பிஜேபியில் இருக்கார், ஆற்காடு சுரேஷும் பிஜேபியில் தான் இருக்காங்க. அதனால் அண்ணாமலையின் தூண்டுதல் அடிப்படையில் தான் வெட்டி கொல்லப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. அதே திமுக தரப்பு, திராவிட தரப்பு. நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை மீதே தப்பு இருக்கட்டுமே, ஏன் கைது பண்ணுங்க, சட்டத்தின்படி நடவடிக்கை எடுங்க, ஏன் தயங்குறீங்க? சரி, சிபிஐ விசாரணை வேண்டாம், நீங்கள் மாநில போலீஸ் விசாரிச்சு அண்ணாமலை கைது பண்ணுங்க.
அப்படியே பாஜகவுக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு இவங்க சிபிஐ விசாரணை கோருறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணன் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியோட தேசிய தலைவர் மாயாவதி அவங்க வந்துட்டு இந்த வழக்கு வந்துட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கு சந்தேகமாக இருக்குது, மாநில அரசு ஒழுங்காக விசாரிக்காது, அதனால் சிபிஐ விசாரணை சொல்லி கேட்குறாங்க. அண்ணன் திருமாவளவன் அன்னைக்கு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஆமாம் இந்த வழக்கு வந்துட்டு சிபிஐக்கு மாற்றப்படணும்னு சொல்கிறாரு. நேற்று பார்த்தீங்கன்னா செம்பியன் மாதவி அப்படிங்கிற ஒரு பட வெளியீட்டுள்ளாக வரும்போது அப்படியே பல்டி அடிச்சிட்டாப்புல, நாங்கள் வந்துட்டு சிபிஐ விசாரணைக்கெலாம் போகல, தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கட்டும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அப்படின்னு. ஒரு தலித்துகளுக்கான போராளி அண்ணன் திருமாவளவன் வந்துட்டு இப்படி பேசினா எப்படி? அப்போ மற்ற தலித்துகள் நிலைமை என்ன? எதுக்காக நான் வந்துட்டு இறுதி வரைக்கும் போராடுறேன்னு கேட்டிங்கன்னா, தலித்து தலைவர்களே பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வித்தியாசமானவர். நான் அவர்கிட்ட நெருங்கி பழகிருக்கேன், நிறைய விஷயங்கள் அவர் கூட உட்காந்து நான் பேசியிருக்கேன். அவரோட வீடியோ கூட நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க, மிக தெளிவான சிந்தனை உள்ளவர். அவரோட அடக்கம் கூட பார்த்தீங்கன்னா புத்தத்தின் அடிப்படையில் தான் அவரோட உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதே ஆம்ஸ்ட்ராங் கிறிஸ்தவத்தை தள்ளியிருந்தாங்க அப்படின்னா அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார், அவருக்கான நீதி விசாரணை சரியாக நடந்திருக்கும், அவருக்கான எல்லா துப்பாக்கி குண்டுகள் முழங்க எல்லாமே அவருக்கு அரசு மரியாதை கிடைச்சிருக்கும், அவர் உடலை புதைக்கிறதுக்கு சென்னைக்குள்ளே இடம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் புத்த மதத்தை தழுவுனதுனால அவரோட உடல் எங்கே அடக்கம் செய்யப்பட்டுச்சு? சென்னையிலேருந்து 21 கிலோமீட்டர் தள்ளி அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. என்னங்க இதெல்லாம் ஒரு கால கொடுமை. நான் கேட்குறேன், சிவாஜி நடிகர் சிவாஜி இருக்காதுல்ல, அவர் என்ன சமூக சேவையாக பண்ணிட்டு இருந்தாரு? அவருக்கே நீங்கள் காவல்துறை மரியாதை கொடுத்தீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியன் ஐயா நல்ல பாடகர் தான், இருந்தாலும் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. அவங்களாம் சமூக சேவை செய்யலை, சமூக சேவை செய்யறவன்னா அந்த மண்ணில் தலை சிறந்தவன். அவங்களாம் பாட்டு பாடி காசு வாங்கினாங்க, சிவாஜி நடித்து காசு வாங்கினாரு, அவங்களுக்குலாம் நீங்கள் வந்துட்டு அரசு மரியாதை கொடுத்தீங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஏன் கொடுக்காதீங்க? ஏன்னா பௌத்த மதத்தை தள்ளிவிட்டார், அதனால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அவங்க வந்து சினிமாவில் உள்ள பிரபலங்கள், அவங்க மூலியமாக பெரிய அளவில் ஒரு ஈர்ப்பு இருக்கும், அனுதாபம் இருக்கும், அதனால் கொடுத்தீங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா திமுக வந்துட்டு அவசரமாக அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கே சரணடைஞ்ச 8 பேர் அவங்க போலீஸ் பிடிச்சதா சொல்லு, போலீஸ் பிடிக்கல, ஸ்டேஷனில் சரணடைஞ்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 பேர் மொத்தம் 11 பேர்த்த கைது பண்ணி உள்ள வச்சிருக்கு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா புழல் சிறையில் அந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ண கொலையாளிகள் கையில் சின்ன செல்ஃபோன் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வேலை செய்யுது சட்டம்? சிறைத்துறைக்குள்ள எப்படி இப்போ தான் போனால் 3-4 நாள் தான் அது ஜெயிலுக்குள்ளே போயிட்டு எப்படி அதுக்குள்ள அவங்க செல்ஃபோன் கைக்கு போச்சு? அந்த செல்ஃபோனை உள்ளே கொடுத்தது யார்? அந்த செல்ஃபோனில் யார்கிட்ட பேசிட்டு இருந்தால் போனவன்? எல்லாத்தையுமே விசாரிக்கணும். இதெல்லாம் வெளிப்படைத்தன்மை இல்லை நாங்கள். அதனால் வந்து இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு இப்போ மாற்றுறது தான் கரெக்டு. முதல்ல ஆம்ஸ்ட்ராங் வழக்கு வந்துட்டு சிபிஐக்கு மாற்றணும், சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னவன் நான் தான். அந்த கொலையோட தன்மையை பார்த்தேன், எப்படி வெட்டப்படுற, எப்படி வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு எல்லாமே பார்த்தேன். இதே ஆம்ஸ்ட்ராங் இந்த 8 லோக்கலில் உள்ள 8 பேர் சேர்ந்து வெட்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க 8 பேர்த்தோட வீட்டை வந்து அடித்து உடச்சிருப்பாங்க வட சென்னையில். நான் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டது. ஆனால் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னு கேட்டீங்கன்னா கொலை செய்தது ஒன்று இல்லை. ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் சொல்கிறாரு, நான் கொலையாளியில் சரியாக பார்க்கல, ஆனால் கொலை செஞ்சது இவங்க இல்லை அப்படின்றாரு. அதனால் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றுறது தான் முறையாக இருக்கும். என்னமோ இதுமாதிரி திமுக மேலே வந்துட்டு பல சந்தேகம் ஏற்படுது. திமுகவில் உள்ளவங்க தான் கூலிப்படையை கொண்டுட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. புரியுதுங்களா? யார் தப்பு செஞ்சாலும் அவங்க போய் நடவடிக்கை எடுங்க. ஆனால் அண்ணன் திருமாவளவனை நம்பி போகவே கூடாது. அன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னவர் நேற்று பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வேண்டாம், தமிழ்நாடு போலீஸே விசாரிக்கட்டும். நான் எங்கே சிபிஐ விசாரணை கேட்டேன்? மாயாவதி அவர்கள் உணர்வை வெளிப்படுத்துறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ திமுக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குது?
திமுக சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்லுது, அதைத்தான் காங்கிரஸ் சொல்லுது, அதைத்தான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது, அதைத்தான் விசிகாவும் சொல்லுது. விசிகா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி அங்கே கூட்டணியில் இருக்கு. இவையே வேண்டான்னு சொல்றான். அப்ப இவங்க எல்லாத்துக்குமே தெரியுது கொலையாளிகள் யாரும் தெரியுது. அந்த கொலையாளிகளை தப்பிக்கணும்னு சொல்லி போட்டு நினைக்காங்க. இது போல பல கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அதனால இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும், கடுமையான தண்டனை வந்துட்டு வாங்கி கொடுக்கணுங்கிறத மிக பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாமே பேசிட்டு வாயோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க என்ன. ஆனால் பாஜக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேசிய மனித உரிமை கமிஷனுக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை கொண்டு போனது பாஜக தான். விபி துரைசாமி தலைமையில் ஒரு தனி அணி அமைச்சிருக்காங்க. அவங்க அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அவங்க சிபிஐ விசாரணைக்கு கோர போகிறாங்க. தலித்துகளுக்காக போராடின அண்ணன் திருமாவளவன் ஆம்ஸ்டாங் கைவிட்டார். சமூக நீதி பேசின சமூக நீதி ஜாம்பவான் திமுக கைவிட்டுச்சு, கம்யூனிஸ்ட் கைவிட்டுச்சு, காங்கிரஸ் கைவிட்டுச்சு, எல்லாம் கைவிட்டாங்க. திராவிட கழகம் திமுக ஆட்சி ஆளுது, திராவிட கழகம் என்ன ஆளுது? திராவிட கழகம் கூட அண்ணன் ஆம்ஸ்டாங்கோட சாவுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கல, ஒரு சிபிஐ விசாரணை போகலையே. ஏன் அப்படின்னா என்ன? இங்க செத்து போயிடுச்சு. தலித்துகளோட விரோதி தான் திராவிடம். தலித்துகள், இந்துக்கள், கிறிஸ்டியன்கள், முஸ்லீம்கள் எல்லாத்தோட விரோதி தான் இந்த திராவிடம். அதை தெரிஞ்சுக்கிடணும் முதல்ல. இங்கே சாதியாலே மதத்தாலே புரிஞ்சு நிற்கிறதுனால ஒன்றும் இது பண்ண பார்க்குது. ஆம்ஸ்டாங் படுகொலை காரணம் யாரும் கேட்டீங்களா? திமுக வாக்களிய தலித்துகள் தான் காரணம். மதத்தின் பேரில் வந்துட்டு கிறிஸ்தவராவோ முஸ்லீமாவோ சேர்ந்து திமுக வாக்களிச்சிங்களே, நீங்கள் தான் ஆம்ஸ்டாங் கொலைக்கு காரணம். இப்போ தலித் தலைவர் செத்து போயிட்டாங்க, அவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? அவர் குழந்தை வந்து 1 வயசு தான் ஆகுது, என்ன சொல்ல போறீங்க பதில்? அவருக்கு யார்கிட்டையுமே பதில் இல்லை, எல்லாமே வாய் மூடி மௌனம் தான் காக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புதிய பாரதம் அமைப்பு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு விசாரணை நடக்க முடிய வரைக்கும் தொடர்ந்து குரல் கொடுக்கும். இன்னைக்கு பாஜக தான் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை வந்துட்டு பெரிய அளவில் கொண்டு போயிருக்கு. மற்ற யாருமே மற்ற எல்லாருமே வாயால் சொல்ல நிப்பாட்டிக்கிட்டாங்க. நாங்கள் எல்முருகன் தான் சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு சொன்னார். அடுத்து அண்ணாமலை அவர்கள் சொன்னார். இன்றைக்கி அண்ணாமலை மூலமாக அண்ணாமலை தான் இன்றைக்கி ஒரு தனி அணி போட்டு சிபிஐ விசாரணைக்காக மேலே வரைக்கும் போகிறாங்க. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த காவல்துறை பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்த விஷயத்தை கையில் எடுத்து தேசிய மனித உரிமை கமிஷனுக்கு ரிப்போர்ட் செய்ய போயிட்டு உடனே டிஜிபி வந்துட்டு அந்த கொலை வழக்கு குறித்து அறிக்கை கேட்காரு. இப்போ புதுசாக பொறுப்பேற்ற கமிஷனர் அருணும் பார்த்தீங்கன்னா அதுக்காக இது கேட்காரு, மன்னிக்கணும், அவரும் பார்த்தீங்கன்னா அதுக்காக அறிக்கை கேட்காது. ஆனால் வழக்கு சரியான திசையில் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கணும். இந்த கொலை வந்து இதோட கடைசியாக இருக்கணும், ஒரு முடிவு கட்டணும். இதில் திமுக சம்மந்தம் பெற்றுன்னு சொல்லி போட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, எங்களுக்கும் சந்தேகம் இருக்குது. நன்றி.